வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி அச்சன்புதூர் கரெக்டாக தென்காசிலேருந்து 12 கிலோமீட்டரு, கடையநல்லூர்லேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் வரும். கடையநல்லூருக்கு ரொம்ப பக்கம். இந்த அச்சன்புதூர் ஊருக்குள்ளேயே தார் ரோட்டு மேலே 2 கிணறு 2 ஃப்ரீ சர்வீஸோட ஒரு 7 ஏக்கர் தென்னந்தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு. 2ஆக பிரித்து கூட நீங்கள் 3.5 கூட வாங்கிக்கலாம். தார் ரோட்டு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600லேருந்து 700 அடி ரோடு ஃப்ரண்டேஜ் வரும். தார் ரோடு வரும். 4 வழிச்சாலைக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. 4 வழிச்சாலை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்லை 3/4 கிலோமீட்டர்லேயே வந்துடும். இடத்த பார்க்க வரும்போது எல்கு உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன். நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 6 மலையிலேருந்து போகக்கூடிய 6 எல்கு இருக்குது. 2 கிணறு 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால நீங்கள் 2ஆக பிரித்து கூட வாங்கிக்கலாம், இல்லை மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் தான் இருக்குது, அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 700 மரம் வரைக்கும் இருக்கும். எல்லாமே காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்கள். 1-2 மாமரங்கள் இருக்குது, வீட்டுக்கு தேவைக்கு வச்சுருக்கிறாங்க. தேவைன்னா நீங்கள் மரங்களை மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான மரங்களை வைக்கனாலும் வச்சுக்கலாம். 2 கிணறு 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால தோப்பை சூப்பராக செட் பண்ணிக்கலாம். நல்ல செம்மண் பூமி. கிணறு 2 நல்லா இருக்குது, சர்வீஸ்லேயே இருக்குது. கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது. எடுத்து நீங்கள் பராமரிச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான தோட்டம். நல்ல ப்ரைஸில் 4 வழிச்சாலைக்கு பக்கத்தில் அச்சன்புதூர்லேயே வந்துடும். கடையநல்லூருக்கு ரொம்ப பக்கம்னா உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் இந்த தோப்பு. நல்ல செம்மண் பூமி. மரத்தை பார்த்தாலே தெரியும், காய்ப்பு நல்ல காய்ச்சிருக்கு. ஒரு ஏரியா செழிப்பாகவும் ஒரு ஏரியா கொஞ்சம் டல்லாகவும் இருக்குது. ஆனால் எடுத்து நீங்கள் பராமரிச்சிங்கன்னா அட்டகாசம் ஆயிடும். ஒரு ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, மாட்டு பண்ணை என்னன்னாலும் போட்டுக்கலாம். நேர காரு இடத்துக்கு வந்துடும். தார் ரோட்டு மேலே இருக்க இடம். அதுவும் நல்ல ப்ரைஸ்லேயே வந்திருக்கு. நம்ம எப்போவுமே ரேட்டு ஓனர் சொல்கிற ரேட்டில் சொல்கிறோம். ஆனால் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியான ரேட்டுக்கு தான் நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மரத்தில் பார்த்தாலே தெரியும் தேங்காய் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. செம்மண் பூமிக்கு தேங்காய் நல்லா காய்க்கும். உரம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும். மொத்தம் 7 ஏக்கரு. நீங்கள் மொத்தமாக வாங்கினாலும் சரியில்லை, பாதியாக பிரித்து ஒரு கிணறு எனக்கு போதும், எனக்கு ஒரு 3.5 ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம். ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு 400 அடி 350 அடி 400 அடி கிட்ட உங்களுக்கு பாதி வந்துடும். அப்படி நல்ல செம்மண், சுத்தமான செம்மண். இந்த ஏரியா பேரே செவக்காடும்பாங்க. அந்த அளவுக்கு மண் சிவப்பாக இருக்கும். இதில் பழைய மரங்களும் இருக்குது, புது மரங்களும் இருக்குது. இது ஃபுல்லாக பார்க்குறது புது மரம். இது வச்சு ஒரு 10 வருஷம் இருக்கும். இந்த மரங்கள் நல்ல காய்ப்பில் இருக்குது. பழைய மரங்கள் எல்லாமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு வேறு மரம் போடனாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா தென்னையே நீங்கள் வைக்கனாலும் வச்சுக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷெட் ஒன்று இருக்குது, கோழி வளர்க்குற மாதிரி. நீங்கள் தேவைன்னா ஆடு கோழி எதுனாலும் வளர்த்துக்கலாம். உள்ளே பாதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கிணத்துக்கும் இந்த கிணத்துக்கும் நேர காரு இந்த கிணத்துலேருந்து அந்த கிணறு வரைக்கும் போகிறது மாதிரி பாதை உள்ளே செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம இருக்கிறத அப்படியே சொல்லிடுவோம். மெயின்டெனன்ஸு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எடுத்து பராமரிக்க நல்ல இடம். ஒரு பெரிய ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மெயின் ஏரியாவில் 2 பம்பு செட்டோட ஒரு நல்ல தோட்டம். ஷெட்டில் கோழி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நாட்டுக்கோழி வளர்க்காங்க. நம்மளுக்கு தேவைன்னா நீங்கள் எப்படினாலும் செட் பண்ணிக்கலாம். பெரிய ஷெட்டு. கீழ்பக்கம் ஆடு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொடுக்கறதுனால எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. வியூ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இந்த ஏரியா ஒரு ஃபார்ம் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ் போட்டு அப்படியே வந்தால் போனால் தங்கிக்கலாம். குற்றாலம் பக்கத்தில் தோப்புன்னு நினைக்காங்களும் சூப்பராக செட் ஆகும். இந்த வியூ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நேரம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நல்ல இடம். ப்ரைஸும் நல்ல ப்ரைஸ்லேயே வந்திருக்கு. ஏக்கருக்கு 30 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இப்போவும் சொல்கிறோம், சொல்கிற ரேட்லேருந்து நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். நம்ம அப்படி தான் முடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. இந்த தோட்டம் 30 ரூபா சொல்கிறாங்க. நல்ல கம்மி பண்ணியே வாங்கி தரோம். நீங்கள் 3.5 ஏக்கரை கூட பிரித்து வாங்கிக்கலாம். இது 2வது கிணறு. இதுலேயும் ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். கிணறு நல்ல கிணறு. இதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையிலேருந்து வர தண்ணி போகிற ஓடை இருக்குது.
மழை பெய்யும்போது தண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஓடையில் வரும். நல்ல ஏரியா. இது பெரிய மரங்கள் எல்லாமே கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் தேவைக்கு நீங்கள் மரங்கள் வேறு வைக்கனாலும் வச்சுக்கலாம். தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள், நேரில் வாங்க, ஓனர்கிட்ட பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.